வணக்கம். தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். உங்களோடு இணைந்திருப்பது நான் யசோதா கேதீசன். நான் இர்ஷாத் ஏகாதர். முதலில் தலைப்புச் செய்திகள். மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து கட்டுப்பாட்டு விதிமுறைகளை எதிர்வரும் 21ஆம் தேதி வரை கடுமையாக கடைபிடிக்க தீர்மானம். விழிப்புணர்வு அற்றவர்களின் படைப்புகளை உள்ளடக்கிய கடதுராவ நூல் பிரதமர் தலைமையில் வெளியீடு. இந்திய இலங்கை ஒருங்கிணைந்த ராணுவ ஒத்திகை நிறைவு. கொழும்பு மாவட்டத்தில் 18-19 வயதுடையவர்களுக்கான ஃபைசர் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இன்று ஆரம்பம். அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். தற்போது நடைமுறையில் உள்ள மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து கட்டுப்பாடுகளை எதிர்வரும் 21ஆம் தேதி வியாழக்கிழமை வரை கடுமையாக கடைபிடிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இன்று முற்பகல் கொரோனா ஒழிப்பு செயலணி கூட்டம் ஜூம் தொழில்நுட்பத்தின் ஊடாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் இடம்பெற்ற போதே இந்த தீர்மானம் எட்டப்பட்டது. எதிர்வரும் 19 மற்றும் 20ஆம் தேதிகள் விடுமுறை தினமாக அமையப்பெற்று நீண்ட விடுமுறையின் கூடிய வார இறுதி அமையப்பெற உள்ளதால் அனைத்து மாகாண எல்லைகளிலும் போக்குவரத்து நடவடிக்கைகளை கண்காணிக்கும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு ஜனாதிபதி பாதுகாப்பு துறையினருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்த 18-19 வயதுக்கிடைப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் அசேல குணவரத்ன தெரிவித்தார். ஏனைய மாவட்டங்களில் உள்ள குறித்த வயதினருக்கு எதிர்வரும் 21ஆம் தேதி முதல் பாடசாலைகள் மற்றும் பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகங்கள் ஊடாக தடுப்பூசி ஏற்றுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. சுகாதார தரப்பின் பரிந்துரைக்கு அமைய பாடசாலை மாணவர்களுக்கு 1 டோஸ் தடுப்பூசியும் விசேட தேவையுடைய பிள்ளைகளுக்கு 2 டோஸ் தடுப்பூசிகளும் செலுத்தப்பட உள்ளன. பாடசாலை மாணவர்களுக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்ட பின்னர் சுகாதார பரிந்துரைக்கு அமைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதற்கான 3வது டோஸ் பூஸ்டர் தடுப்பூசிகளை செலுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் திங்கட்கிழமை மேலும் 6 லட்சம் பைசர் தடுப்பூசிகள் கிடைக்கப்பெற உள்ளது என்றும் கோரப்பட்டிருந்த தடுப்பூசிகள் தொடர்ந்தும் கிடைத்த வண்ணம் இருப்பதாகவும் கோவிட் தடுப்பு செயலணியின் உறுப்பினர் விசேட வைத்திய நிபுணர் பிரசன்ன குணசேன தெரிவித்தார். கோவிட் தொற்றுக்கு இலக்காகி உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கையை மேலும் குறைப்பதற்கு முன்னெடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்றும் தொற்றுக்கு இலக்காகும் நோயாளர்கள் தற்போது கண்டறியப்படும் பிரதேசங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தி அவ்விடங்களை தனிமைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி எடுத்துரைத்தார். கோவிட் ஒழிப்பிற்காக சுகாதார தரப்பினர் பின்பற்றிய வீட்டு தனிமைப்படுத்தல் வேலை திட்டமானது உலக சுகாதார ஸ்தாபனத்தின் விசேட பாராட்டை பெற்றதென விசேட வைத்திய நிபுணர் அனுருத்த பாதனிய கோவிட் ஒழிப்பு செயலணி கூட்டத்தின் போது தெரிவித்தார். கருங்கற்கள், மணல், மண் உட்பட கனிம வளங்களை அகழ்தல், ஏற்றி செல்லல் மற்றும் அவற்றை விற்பனை செய்தல் தொடர்பாக அனுமதி பத்திரங்களை வழங்கும் செயல்பாட்டினை உள்ளடக்கிய சுற்றறிக்கை ஒன்றினை ஜனாதிபதி செயலகம் இன்று வெளியிட்டுள்ளது. அமைச்சரவையினால் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கமைய இந்த சுற்றறிக்கை அமலுக்கு வந்துள்ளது. அபிவிருத்தி முன்னுரிமைகள், தனியார் தொழில் முயற்சியாளர்கள், சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான சுயதொழில்கள், பாரம்பரிய கைத்தொழில் துறைகள் உட்பட அன்றாட வாழ்வாதாரங்களுக்கு புவி வளங்களை பயன்படுத்துதல் மற்றும் அவற்றை பெற்றுக்கொள்வதற்கான மூலங்கள் தொடர்பாக கற்றாராய்ந்து அறிக்கை ஒன்றை வழங்குவதற்காக ஜனாதிபதியினால் அண்மையில் ஜனாதிபதி செயலணி ஒன்று நியமிக்கப்பட்டிருந்தது. புவி வளங்களை அகழ்தல், அவற்றை ஏற்றி செல்லல், அதனை விற்பனை செய்தல் செயல்பாட்டிற்குள் தனியார் நிறுவனங்கள் உட்பட அரச நிறுவனங்கள் எதிர்நோக்கி வந்த சிரமங்களை நீக்கும் பொருட்டு இந்த சுற்றறிக்கை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலணியினால் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த புதிய வழிமுறைகள் தொடர்பாக வழிகாட்டல்கள் அடங்கிய சுற்றறிக்கையாகவும் இது விளங்குகின்றது. கட்டட நிர்மாணம் உட்பட அனைத்து நிர்மாண துறைகளுக்கும் பயன்படுத்தப்படும் கனிம வளங்கள் அகழ்தல், அவற்றை ஏற்றி செல்லல் மற்றும் விற்பனை செய்தல் தொடர்பான செயலாற்று கோவைக்கும் அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்துள்ளது. அனைத்து நிறுவனங்களினதும் தலைவர்களும் கனிம வள அகழ்வு, ஏற்றி செல்லல் மற்றும் விற்பனை செய்தல் தொடர்பாக உரிய நடவடிக்கைகளை தாமதமின்றி எடுக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதியின் செயலாளர் சுற்றறிக்கை மூலம் கட்டளை பிறப்பித்துள்ளார். கனிம வளங்களை அகழ்வு செய்யும் இடங்களை முன்கூட்டியே கண்டறிதல் வேண்டும் என்பதுடன் வரைபடங்களிலும் அவற்றை உள்ளடக்க வேண்டும். வளங்களை அகழ்வதற்கான அனுமதி பத்திரங்களை வழங்கும் போது நிறுவனங்கள் அனைத்தும் ஒரே மாதிரியாக முறைகளை பின்பற்ற வேண்டும்.
புவிச்சரிதவியல் சுரங்க அகழ்வு பணியகத்தினால் கனிம வளங்கள் தொடர்பாக அனுமதி பத்திரங்களை வழங்கும் முறையிலும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. அனுமதி பத்திரங்களை வழங்கும் அதிகாரம் மாவட்ட செயலாளர்கள், பிரதேச செயலாளர்கள் ஆகியோருக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலனினால் சிபாரிசு செய்யப்பட்டுள்ள கால எல்லைக்குள் செல்லுபடியாகும் வகையில் இவற்றுக்கான சான்றிதழ்கள் வழங்கப்பட வேண்டும். இதற்காக தற்போதுள்ள சுற்றறிக்கைகள் மற்றும் வர்த்தமானி அறிவித்தல்கள் என்பனவற்றை திருத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும். அனுமதி பத்திரங்களை வழங்கும் போது அனைத்து நிறுவனங்கள் சார்பாக புவி சரிதவியல் சுரங்க அகழ்வு பணியகம் கட்டணங்களை அறவிடும். நிதியமைச்சின் அனுமதி இல்லாமல் மேலதிக கட்டணங்களை அறவிட முடியாது. இந்த கனிம அகழ்வுகள் தொடர்பாக மக்கள் மத்தியிலிருந்து எதிர்ப்புகள் ஏற்படும் போது அவற்றுக்கு தீர்வு வழங்கும் வகையில் அனைத்து நிறுவனங்களுக்கும் இடையிலும் ஒருங்கிணைந்த கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்படும் என்றும் சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்து ஸ்ரீலங்கா மித்ர சக்தி ஒன்றிணைந்த இராணுவ பயிற்சி இன்று நிறைவடைந்தது. இந்திய இராணுவ பிரதானி ஜெனரல் மனோஜ் மோகன் நாராவண தலைமையில் மாந்துரு ஓயா இராணுவ பயிற்சி பாடசாலையில் நிகழ்வு இடம்பெற்றது. இந்தியா மற்றும் இலங்கைக்கிடையில் இருதரப்பு இராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த ஒன்றிணைந்த இராணுவ பயிற்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இராணுவ பயிற்சி 2 வாரங்களுக்கு முன்னர் அம்பாறையில் ஆரம்பமானது. இதில் 240 இலங்கை இந்திய இராணுவத்தினர் பங்கேற்றனர். அதன் பயிற்சியின் இறுதிக்கட்டம் இந்திய இராணுவ பிரதானி ஜெனரல் மனோஜ் மோகன் நாராவண தலைமையில் இடம்பெற்றது. பாதுகாப்பு படைப்பிரிவின் தலைமை அதிகாரியும் இராணுவ தளபதியுமான ஜெனரல் சவேந்திர சில்வாவும் இதில் பங்கேற்றார். பயிற்சியில் ஈடுபட்ட இந்திய இராணுவ படையினருக்கு கேர்னல் பிரகாஷ்குமார் தலைமை தாங்கினார். விஜயபாகு காவல் படை அணியின் மேஜர் மகேஷ் பத்திராஜாவினால் இலங்கை படையினர் வழிநடத்தப்பட்டனர். මෙවැනි අභ්‍යාස තුළින් අපි බලාපොරොත්තු වෙන්නේ ප්‍රථමයෙන්ම හමුදාවල තිබෙන ඒ දක්ෂතාවයන් අපේ නිපුණත්වයන් හමුදා දෙක අතර ඒ බෙදා හදා ගැනීම. ශ්‍රී ලංකා යුද හමුදාව විශේෂයෙන්ම මේ නාගරික සටන් සම්බන්ධයෙන් ඉතාමත් අත්දැකීම් බහුල. சர்வதேச வெள்ளை பிரம்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வர்களின் படைப்புகளை உள்ளடக்கிய களதுராவ நூல் வெளியீட்டு விழா இன்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் அலரி மாளிகையில் இடம்பெற்றது. விழிப்புணர்வல் புனர்வாழ்வு நம்பிக்கை நிதியத்தினால் இந்த நூல் வெளியிடப்பட்டது. ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷனி பெர்னாண்டோ பிள்ளையினால் முதல் பிரதி பிரதமருக்கு வழங்கப்பட்டது. சர்வதேச வெள்ளை பிரம்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வர்களின் பங்களிப்புடன் நடத்தப்படும் வெள்ளை பிரம்பு தின பேரணி மற்றும் கொண்டாட்டங்கள் COVID-19 தொற்று நிலைமை காரணமாக இம்முறை ஏற்பாடு செய்யப்படவில்லை. சர்வதேச வெள்ளை பிரம்பு தினத்தை குறிக்கும் வகையில் பிரதமர் இதன்போது விழிப்புணர்வோர் பட்டதாரிகள் சபையின் சுகத் வசந்த டி சில்வாவிற்கு வெள்ளை பிரம்பொன்றை வழங்கி வைத்தார். இந்து பாரம்பரியத்தின் முக்கிய விரதங்களில் ஒன்றான நவராத்திரி விழா இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தில் சிறப்பான முறையில் இன்றைய தினம் கூட்டுத்தாபனத்தின் தலைவர் மற்றும் பணிப்பாளர் நாயகம் ஆகியோரின் பங்கேற்புடன் இடம்பெற்றது. இன்றைய தினம் இந்துக்களின் மிக முக்கிய விரதங்களில் ஒன்றான கேதார கௌரி விரத ஆரம்பம் நாள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய இடம்பெற்ற நவராத்திரி பூஜை வழிபாடுகளை பிரதமரின் இந்து சமய விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்பாளர் ராமச்சந்திர குருக்கள் பாபு சர்மா நடத்தி வைத்தார். இந்துக்களின் சக்தி வழிபாடுகளில் முக்கிய விரதமாக நவராத்திரி விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. சிவனுக்கு உகந்த விரதமாக மகா சிவராத்திரி விரதம் கருதப்படுவதுடன் சக்திக்கு உகந்த விரதமாக நவராத்திரி விரதம் கருதப்படுகின்றது. இது 9 நாட்கள் அனுஷ்டிக்கப்படுகின்றது. இவ்விரதமானது முதல் 3 நாட்களும் வீரத்தினை வேண்டி மலைமகளையும், அடுத்த 3 நாட்கள் செல்வத்தை வேண்டி திருமகள், இறுதி 3 நாட்கள் கல்வியை வேண்டி கலைமகளையும் இந்துக்கள் வழிபடுகின்றனர். இந்த நாட்களில் வீடுகள், கல்வி நிலையங்கள், வணிக வளாகங்கள் மற்றும் அனைத்து நிறுவனங்களையும் சுத்தம் செய்து பூஜை வழிபாடுகளை நடத்துவர். பின்னர் 10வது நாள் விஜயதசமியாக இந்துக்களால் விசேடமாக கொண்டாடப்படுகின்றது. இந்நிகழ்வில் கலாசூரி திவ்யா சுஜேனின் அபிநய கஷேத்ரா நடனப்பள்ளி மாணவர்களினால் நடன நிகழ்வுகள் ஆற்றுகை செய்யப்பட்டது. மேலும் விசேட நவராத்திரி விழா கலந்துரையாடல்களும் விழாவை அலங்கரித்தன. வாகேசன் வீணா இசைக்குழுவினரால் இசை கச்சேரியும் நிகழ்த்தப்பட்டது.
இந்நிகழ்வில் இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ரெஜினட் குரே, பணிப்பாளர் நாயகம் ஜெயம்பதி பண்டார ஹீன்கந்த, நிகழ்ச்சி பிரிவின் பிரதிப் பணிப்பாளர் நாயகம் சுமேத அதுலசிறி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ரெஜினட் குரே தமிழில் கருத்து வெளியிட்டார். இன மத மொழி குல பேதம் இல்லாத ஒரே ஒரு நாட்டில் ஒரே ஒரு தாயோட பிள்ளைகள் மாதிரி இருக்க வேண்டும். இந்த நாட்டுக்கு அபிவிருத்தி வர வேண்டும். அதுக்காக நீங்களும் நானும் எல்லோரும் ஒரே தாயோட பிள்ளைகள் மாதிரி ஒன்றாக இருக்கு இந்த தேசத்துக்கு அபிவிருத்தி கொண்டு வர வேணும் சொல்லி பிரார்த்தனை செய்வோம். வாகினிய இந்நிகழ்வில் பணிப்பாளர் நாயகம் ஜெயம்பதி பண்டார ஹீன்கந்த கருத்து வெளியிடுகையில், இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம் சர்வமத சேவையை வழங்கும் ஒரு அலைவரிசையாகும். சிங்கள மற்றும் தமிழ் பேசும் மக்களின் ஒற்றுமையை வலுப்படுத்தும் நிகழ்ச்சியாக இது அமைகின்றது. ஐ மற்றும் நேத்ரா அலைவரிசைகள் தமிழ் பேசும் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் அலைவரிசையாகும். இதற்காக தலைவர், நான் உட்பட பணிப்பாளர் சபை உறுப்பினர்களும் கௌரவ அமைச்சரும் அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருகின்றோம் என்று தெரிவித்தார். නාලිකාව නේත්‍රානාලිකාව දයාබර දමිල ජනතාවගේ සිතුම් පැතුම් මේ වගේම වැඩසටහන් ක්‍රියාත්මක කරන නාලිකාවක් බවට පත් කරන අභිප්‍රාය ගරු සභාපතිතුමාත් අධ්‍යක්ෂක මණ්ඩලය ඇතුළු මා ඇතුළු සියලු දෙනාත් ගරු අමාත්‍යතුමාගේ විශේෂ අවධානයක් මේ යොමු වෙලා තියෙනවා. சர்வதேச வெள்ளை பிரம்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வற்றவர்களின் படைப்புகளை உள்ளடக்கிய கடதூராவ நூல் வெளியீட்டு விழா இன்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் அலரி மாளிகையில் இடம்பெற்றது. விழிப்புணர்வோர் புனர்வாழ்வு நம்பிக்கை நிதியத்தினால் இந்த நூல் வெளியிடப்பட்டது. ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷனி பெர்னாண்டோ பிள்ளையினால் முதல் பிரதி பிரதமருக்கு வழங்கப்பட்டது. சர்வதேச வெள்ளைப்பிரம்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வற்றவர்களின் பங்கேற்புடன் நடத்தப்படும் வெள்ளைப்பிரம்பு தின பேரணி மற்றும் கொண்டாட்டங்கள் கோவிட்-19 தொற்று நிலைமை காரணமாக இம்முறை ஏற்பாடு செய்யப்படவில்லை. சர்வதேச வெள்ளைப்பிரம்பு தினத்தை குறிக்கும் வகையில் பிரதமர் இதன்போது விழிப்புணர்வோர் பட்டதாரிகள் சபையின் சுகத் வசந்த டி சில்வாவிற்கு வெள்ளைப்பிரம்பொன்றை வழங்கி வைத்தார். கோவிட் தடுப்பூசி வழங்கும் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் கொழும்பு மாவட்டத்தில் 18 மற்றும் 19 வயதுடைய சிறுவர்களுக்கு ஃபைசர் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இன்று ஆரம்பமானது. ஏனைய மாவட்டங்களில் எதிர்வரும் 21ஆம் தேதி தொடக்கம் இது நடைமுறைக்கு வரும். 18 மற்றும் 19 வயதுடைய சிறார்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் நிகழ்வு கோட்டை ஆனந்த சாஸ்திராலயத்தில் இடம்பெற்றது. கோட்டை சென்ட் தோமஸ் மற்றும் ஸ்ரீ ஜாவர்த்தனபுர கல்லூரி மாணவர்களுக்கு இந்த தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டன. கொழும்பு தேர்ஸ்டன் கல்லூரியிலும் 18 மற்றும் 19 வயதுடைய சிறுவர்களுக்கு தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டன. மாலம்பே ஸ்ரீ ராகுல வித்யாலயம், கோமிரிய மத்திய மகாவித்யாலயம், கொத்தலாவல மகாவித்யாலயம், கோக்கந்தர சோமானந்த வித்யாலயம், யசோதரா வித்யாலயம், மாலம்பே ஆண்கள் கல்லூரி என்பனவற்றிலும் இந்த தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இடம்பெற்றது. கொழும்பு விசாகா கல்லூரி, பிலியந்தலில் உள்ள மொரட்டுவை, வேர்ல்ஸ் பிரின்ஸ் கல்லூரி என்பனவற்றில் மாணவர்களுக்கு தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டன. மகரகம வித்யாசாகர மகளிர் கல்லூரியிலும் தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டன. கொட்டாஞ்சனே சென்ட் பெனடிக் கல்லூரியிலும் 18 தொடக்கம் 19 வயது வரையிலான சிறுவர்களுக்கு தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டன. பாதுக்க சுகாதார பிரிவில் 4 பாடசாலைகளில் மாணவர்களுக்கு தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டன.
இதுவரை 2,74,12,323 தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டன. 1,47,54,334 பேருக்கு முதலாவது டோஸ் ஏற்றப்பட்டுள்ளது. 1,26,57,989 பேர் 2 தடுப்பூசிகளை பெற்றனர். கோவிட் தொற்றிய 674 பேர் நேற்று இனங்காணப்பட்டனர். விசேட தேவையுடைய மற்றும் செவிப்புலனற்ற மாணவர்களுக்கும் தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டுள்ளன. එතොර ගෙදර ඉන්න දෙමව්පියන්ට මේගොල්ලෝ හැමෝටම වටිනවා. අපිට සතුටුයි මේ වගේ අවස්ථාවක් අපිට ලබා දීම සඳහා. உலகில் கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கை 24 கோடியை கடந்துள்ளது. நேற்றைய தினம் 4,40,000-க்கும் அதிகமான கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். உலகில் இதுவரை 48,97,000-க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். 21,76,77,000-க்கும் அதிகமானோர் குணமடைந்துள்ளனர். கொரோனா தொற்று காரணமாக நாளாந்தம் 7,000 பேர் உயிரிழப்பதாக உலக சுகாதார ஸ்தாபனம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. மொத்த சனத்தொகையில் 35.9% 2 கோவிட் தடுப்பூசிகளையும் பெற்றுள்ளனர். இந்த எண்ணிக்கை 2.8 பில்லியனுக்கும் அதிகமாகும். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரிட்டன் போன்ற நாடுகளிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் 50%க்கும் அதிகமானோர் தடுப்பூசிகளை பெற்றுள்ளனர். ஆப்பிரிக்க நாடுகள் உட்பட வறிய நாடுகளில் இந்த எண்ணிக்கை 10%. கல்வி பொதுத்தராதர சாதாரண தரத்திற்கும் கீழான கல்வி தகமையை கொண்டவர்களுக்கு இன்னும் 2 வருடங்களுக்குள் மாத வருமானத்துடன் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். வறுமை காரணம் மழைக்காலங்களில் ஏற்படும் வெள்ளை நோய்களாகும். மக்களுக்குரிய வடிகால் மற்றும் கழிவறை வசதிகளை ஏற்படுத்தி ஒரு சிறந்த அபிவிருத்தியை மாவட்டத்தில் முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மக்களும் அவர்களின் குடும்ப முகாமைத்துவத்தை மேம்படுத்தி ஒரு சிந்தனை ரீதியான மாற்றத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். மட்டக்களப்பு திராய்மடு பணம்பொருள் உற்பத்தி கிராம ஆரம்ப வைபத்தில் கலந்து கொண்ட போதே பாராளுமன்ற உறுப்பினர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் இதனை குறிப்பிட்டார். மன்னார் மாவட்டத்தில் 2021 மற்றும் 2022 ஆண்டிற்கான பெரும்போக பயிற்சிகை தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் சுபீட்சத்தின் நோக்கு செயல் திட்டத்தின் கீழ் சேதன பசலைகளை பயன்படுத்தி மன்னார் மாவட்டத்தில் பெரும்போக பயிற்சிகையினை மேற்கொள்வது தொடர்பான இந்த கலந்துரையாடல் உயிலங்குளத்தில் அமைந்துள்ள மாவட்ட விவசாய பயிற்சி நிலையத்தில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஏ ஸ்டான்லி டிமெல் தலைமையில் நடைபெற்றது. இதில் பிரதேச செயலாளர்களும் உரிய திணைக்கள அதிகாரிகளும் விவசாயிகளும் பங்கேற்றனர். பெரும்போகத்தின் பயிற்சிகை தொடர்பாக பல்வேறு விடயங்கள் குறித்து இதன்போது ஆராயப்பட்டது. குறிப்பாக பயிற்சிகையின் அபிவிருத்தி தொடர்பில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. போலீஸ் சேவையை சமூக போலீஸ் பிரிவின் கீழ் மேற்கொள்வதற்கான உரிய வேலை திட்டம் நேற்று ஆரம்பமானது. அமைச்சர் சரத் வீரசேகரவின் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. இந்த நிகழ்வு மகரகம தேசிய இளைஞர் சேவை மன்ற வளாகத்தில் இடம்பெற்றது. அதன் முதற்கட்டம் நுகேகொட போலீஸ் பிரிவில் ஆரம்பிக்கப்பட உள்ளது. பொதுமக்களுக்கு நெருக்கமான மற்றும் நட்புறவான போலீசாரை உருவாக்குவது இந்த வேலை திட்டத்தின் நோக்கமாகும். போலீஸ் அதிகாரிகளின் சேவைக்காக சைக்கிள்களும் உலர்வு பொருட்களும் இதன்போது பகிர்ந்தளிக்கப்பட்டது. ராஜாங்க அமைச்சர்களான திலும் அமுனுகம மற்றும் சுசில் பிரேமஜயந்த ஆகியோர் நிகழ்வில் பங்கேற்றனர். நாவிதன்வெளி பிரதேச செயலகத்தின் கலாசார பிரிவினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட வாணி விழா இன்று இடம்பெற்றது. பிரதேச செயலகத்தின் கலாசார பிரிவினரும் நலன்புரி சங்கத்தினரும் அர்ப்பணிப்புடன் இந்த விழாவை ஏற்பாடு செய்திருந்தனர். பிரதேச செயலாளர் எஸ் ரங்கநாதன் தலைமையில் இடம்பெற்ற பூஜை வழிபாடுகளை எஸ் தேவகுமாரன் குருக்கள் நடத்தி வைத்தார். பாடசாலை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களும் இதன்போது வழங்கி வைக்கப்பட்டது.
நாட்டில் பயிற்சி பெறாத தொழிலாளர்களுக்கு பயிற்சி வழங்கும் நடவடிக்கைகளை தேசிய பயிலுனர் பயிற்சி அளிப்பு அதிகார சபையும் லங்கா சீமந்து நிறுவனம் இணைந்து முன்னெடுத்துள்ளன. பயிற்சி அளிக்கும் நடவடிக்கைகள் லங்கா சீமந்து தொழிற்சாலை கேட்போர் கூடத்தில் ஆரம்பமானது. பயிற்சி பெற்றவர்களுக்கான சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ, ராஜாங்க அமைச்சர் சீதா அரம்பேவேல ஆகியோரும் கலந்து கொண்டனர். தொழில் திணைக்களத்தின் குர்நாகல் மாவட்ட அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதற்கு 16 கோடி ரூபாய் செலவிடப்பட்டது. அமைச்சர் நிமல் சிறிபால டி சில்வா, பாராளுமன்ற உறுப்பினர் ஜாரத் நஹேரத் உட்பட அரசியல் பிரமுகர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். மதுகம பொதுப்பிட்டிய வீதி காபர் இடப்பட்டு அபிவிருத்தி செய்யப்பட்டுள்ளது. இதற்கு 1 கோடி ரூபாய் செலவிடப்பட்டது. ராஜாங்க அமைச்சர் PL நிசாந்த தலைமையில் இந்த வீதி திறக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக சாராம்சம். மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து கட்டுப்பாட்டு விதிமுறைகளை எதிர்வரும் 21ஆம் திகதி வரை கடுமையாக கடைபிடிக்க தீர்மானம். விழிப்புலனற்றவர்களின் படைப்புகளை உள்ளடக்கிய கடதுராவ நூல் பிரதமர் தலைமையில் வெளியீடு. இந்திய இலங்கை ஒருங்கிணைந்த இராணுவ ஒத்திகை நிறைவு. கொழும்பு மாவட்டத்தில் 18-19 வயதுகளை உடையவர்களுக்கு ஃபைசர் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இன்று ஆரம்பம். லெபனான் ஆர்ப்பாட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 6 பேர் பலி. இத்துடன் தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.